ஃபஸ்ட்டு நம்ம ரைஸையும் தேங்காவையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பாயசம். ஸோ அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சேன். அதாவது கழுவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சேங்க. அதை இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காவை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரும். ஓகேங்க, இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து பேனில் ஒரு 700 ml அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணுறேங்க. ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் இது. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த பால் லைட்டாக கொதிக்கும் போது தான் நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், அந்த கொதிக்கிற இது வருது பாருங்கள் மேலே. ஸோ இந்த நேரத்தில் வந்து அடுப்பை லோவில் வச்சுருங்க. லோவில் வச்சுட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். தேங்காய் அரிசி பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பாயசம் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ரைஸ் வந்து அப்படியே குக் ஆகிடும் அது. ஓகேங்க, இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் பாருங்கள் அந்த ஆடை படிஞ்சு வருது. ஸோ திக்னஸ் ஆகிட்டே வரும் அது. ஓகே, இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது. ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. ஓகேங்க, பாயசம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மீதி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்போ இந்த பாயசம் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஓகே, இப்போ நல்லா அது கொதிச்சு கொஞ்சமாக அது அப்படியே வந்து கம்மியாகிட்டே வருது பாருங்கள். நம்ம ரைஸ் போடுறதுனால வந்துட்டு அந்த பாயசம் வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஓகே, நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து அந்த தேங்காய் பீசஸில் வந்து அந்த மேலே இருக்கிற ப்ரௌனை வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு நான் வந்துட்டு சர்க்கரை பவுடர் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் அப்படியே கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகே, நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும்னா ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா அதை கொதிக்க விட்டாச்சுங்க. இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா பாதாமை வந்து நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாயசம். இப்போ நான் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. சூப்பரான சுவையான தேங்காய் பாயசம் ரெடி.